ஜேர்னி. எமது எம்சிசி பள்ளியின் 190வது ஆண்டில் ஒரு மைல் கல்லை உருவாக்குதல். I believe you now. We are going especially to our students who inspire to serve the people with dedication and humility. With a big round of applause, a warm welcome to the respectable mayor. எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய மாணவ செல்வங்களே, மாணவிகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய விருகம்பக்கம் தொகுதியின் சார்பாக என்னுடைய காலை வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். இன்றைக்கு எம்சிசி முன்னெடுத்திருக்கக்கூடிய இந்த மாதிரி சட்டமன்ற முன்னெடுப்பு மிகவும் வரவேற்கத்தக்கது. அதற்காக முதலில் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் முகேஷ் என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியலமைப்பின் பால் முகேஷ் என்னும் நான் தமிழ்நாடு அமைச்சர் என்ற முறையில் நான் ஜெடிஷியா பெல்குனா என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற சேஷாத்ரி என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியலமைப்பின் பால் நான் ஹர்ஷினி என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியலமைப்பின் பால் நான் காவ்யா செந்தில்குமார் என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற நான் காவ்யா பார்த்திபன் என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற ஏஸ்லன் மிரட்டல் என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியல் நான் மிருத்துலா என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற நான் ஹேமதர்ஷினி என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற நான் சா எழிலரசி என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற நான் தேன்மொழி என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க நான் மேகவர்ஷினி என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியலமைப்பின் பால் நான் வி போஸ்ராஜ் என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியலமைப்பின் பால் பீஷ்வந்த் ரமேஷ் எனும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியலமைப்பின் பால் நான் பா தமிழ் செல்வன் என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற தோஷன் எனும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியல் அமைப்பின் பால் Mr. G. Jamudar Thiragaran to honor Mr. K.C. Prabhakar, former Education Department, Mr. Kanapam with the bouquet. இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் கடவுள் அறிய உறுதி கூறுகிறேன். தமிழ் கூறும் நல்லுலகம் போற்றும் பெருந்தலைவர் காமராஜர், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர், மக்கள் தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி ஜெயலலிதா போன்ற தலைவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களாக இருந்து பல நல்ல திட்டங்களை தீட்டி சாதி சேவை செய்ததால் இன்றும் மக்களின் மனதில் பல தலைமுறைகளை கடந்து வாழ்ந்து வருகின்றன. பிளாஸ்டிக் படலங்கள் தடை செய்யப்படும். ஒரு முறை பயன்படுத்தும் பிற பொருட்களும் தடை செய்யப்படும்.
சுயமரியாதை, சமூக நீதி, சமத்துவம், பகுத்தறிவு, அன்புடைமை போன்ற தத்துவங்களை இந்த அரசு கடைபிடிக்கிறது. அதன்படி மக்களுக்கான அரசாக தொடர்ந்து இயற்கை வளங்களை மீட்கிறது. தமிழக அரசு பெரும் முயற்சியை கொண்டு வருகின்றன. நீர், நிலம், இரும்பு போன்ற என்ற மகத்தான இலக்கை நோக்கிய நமது பயணத்தில் ஒரு மைல்கல்லை ஏற்றிய இந்த முக்கியமான தருணத்தில் உங்கள் அனைவரும் முன்னிலையும் நின்று பேசுவதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மாதிரி முயற்சிகள் கல்வித்துறையில் சமத்துவத்தையும் வாய்ப்புகளையும் விரிவுபடுத்தும். மாணவர்களுக்காக இத்தகைய நவீன திட்டங்களை செயல்படுத்தியதற்காக மேதகு ஆளுநர் அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த பாராட்டுகள். மறுசுழற்சி செய்ய முடியாத நெகிழிகளுக்கு தடை விதிக்கும் மசோதா பற்றி பேசியது மிகவும் பாராட்டத்தக்கது ஆகும். அதிலும் சிற்றுண்டிகள் மற்றும் சூடான உணவுப் பொருட்கள், காடுகள் மீட்டுருவாக்கல் மற்றும் பசுமை இந்தியா திட்டம் போன்ற மத்திய மாநில அரசு திட்டங்கள் மூலம் பசுமை பாரம்பரியத்தை அதிகரிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருகிறது. அரசு மருத்துவமனை ஊழியர்களின் அலட்சியத்தால் ஏற்படும் ஒவ்வொரு உயிரிழப்பிற்கும் அமைச்சரின் நாற்காலிக்கு நேரடியாக பொறுப்பு உண்டு என்பதை ஏற்க தயாரா? பொறுப்பை கீழ்மட்ட அதிகாரியின் மீது தள்ளிவிடுவது எப்போது நிற்கும்? பொறுப்பை கீழ்மட்ட அதிகாரிகள் மீது தள்ளுவது அரசின் நோக்கமல்ல. ஆயினும் மருத்துவத்துறையில் உள்ள பல நிலைகளில் பணியாற்றும் அனைத்து தவறுகளும் ஊழியர்களின் அலட்சியமும் முற்றிலுமாக ஏற்படுத்தும் பாதிப்புக்கு அரசே பொறுப்பேற்றுக் கொள்வது சரியல்ல. எனவே அலட்சியங்களுக்கு போதுமான பேருந்து வசதிகள் இல்லை. காலை மற்றும் மாலை நேரங்களில் பள்ளிக்கு சென்று திரும்பும் மாணவர்கள் போதுமான பேருந்து வசதிகள் இல்லாமல் அவதிப்படுகிறார்கள். அவர்களுக்காக தமிழ்நாடு அரசு மினி பேருந்து திட்டத்தை விரிவுபடுத்தி வருகிறது. மேலும் துவக்க மற்றும் நடுநிலை பள்ளிகள் கிராமங்களில் மத்தியில் அமைக்கப்பட்டு குறைக்க அரசு ஸ்மார்ட் மீட்டர் மற்றும் GIS மேப்பிங் போன்ற நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துகிறது. திண்டிவனம் மாவட்டத்தில் காவல்துறையினரின் காவலில் இளம் வயதுடைய அஜித்குமார் விழுந்தது மிகவும் அதிர்ச்சியூட்டும் சம்பவமாகும். பிணையில் வெளிவர முடியாத குற்றமாக பிரகடனம் செய்து குறைந்தபட்சம் 3 முதல் 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை மற்றும் 75,000 ரூபாய் அபராதம் விதித்தல். தலைவர் அவர்களே, விலங்குகள் நலம் என்பது எங்களுக்கு முக்கியம்தான். ஆனால் தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டு மற்றும் கர்நாடகாவில் கம்பளா நிகழ்வுகளுக்கு வதை தடுப்பு சட்டத்தில் இருந்து விலக்களித்து விட்டு ஜல்லிக்கட்டு போன்ற நிகழ்வுகள் மக்கள் கலாச்சாரத்தின் பகுதி என்பதால் தடை செய்யாமல் இளைஞர்கள் துன்புறாத வகையில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். முன்மொழிகிறது. ரூபாய் 75,000 அபராதம். தீவிரமான நிகழ்வுகளுக்கு ரூபாய் 7,500 அன்றாட குற்றம். அவர்கள் கொண்டுள்ள பிணைப்பை நாம் மறக்கக்கூடாது. ஜல்லிக்கட்டு, கம்பளா போன்ற பாரம்பரிய அல்லது மத சடங்குகள் என்ற பெயரில் விலங்குகள் துன்புறுத்தப்படுவதற்கு பதிலளிக்க வேண்டுகிறேன். விலங்குகள் துன்புறாமல் மனித நேயத்தில் நடத்தப்படும் வகையில் வழிகாட்டுதலை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். மாற்றுப் பொருட்கள் பயன்படுத்த ஊக்குவிக்கப்படும். இதற்காக அரசு ஆராய்ச்சி மற்றும் உற்பத்தி ஊக்கத்தை திட்டங்களை தொடங்கியுள்ளது. கருத்து இல்லை. ஆனால் மாற்றுப் பொருட்களின் விலை சிறு வணிகர்கள் மற்றும் சாதாரண மக்களுக்கு எவ்வளவு பாதிக்கும் என்பதை தங்கள் வாயிலாக மாண்புமிகு அமைச்சரிடம் கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைக்க வேண்டிய ஒரு அவசரமான சவாலாகும். ஆனால் நெகிழி உற்பத்தி மற்றும் அது சார்ந்த தொழில்களில் உள்ள பாதிக்காமல் இருக்க சிறப்பு திட்டங்களை அறிமுகப்படுத்தியுள்ளது. புறக்கணித்து வருகிறது இந்த அரசு. அது மட்டுமல்லாமல் இந்த தடையினால் பாதிக்கப்படும் சிறு மற்றும் குறுந்தொழில் நிறுவனங்களுக்கு சலுகையும் வருங்கால தலைமுறையும் நாசம் செய்கின்றன. மனிதன் இயற்கையை அடக்க நினைக்கிறான், ஆனால் இயற்கை தனது விதிகளின் மூலம் பதிலளிக்கிறது. மதிக்கப்படவில்லை என்று உணர்வார்கள். இந்த முறை போட்டி உணர்வையும் கல்வியில் திறமையும் வளர்க்கும். மாண்புமிகு அவைத்தலைவர் அவர்களே, நமது மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை 9 மற்றும் 10ஆம் வகுப்புகளில் வருகிறார்கள் என்று அவர்களுக்கே தெரியும். ஏனென்றால் அவர்களும் தேர்ச்சி பெற்றுதான் வந்துள்ளார்கள். அதிகமா கொடுப்பாங்க. ஏன் டியூஷன் போ, அங்க போ, இங்க போ, படி 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 படி, எப்ப பார்த்தாலும் படிக்கிறீங்க. அது வேற எங்கேயோ போய் தேர்ச்சி பெறணும், நல்ல மார்க் வரணும், நல்ல இடத்துக்கு போகணும் அப்படின்னாலதான். பள்ளிக்கும் வரமாட்டாங்க. ஆல் பாஸ் எதுக்கு பள்ளிக்கு வர போறாங்க? 6ஆவதுல இருந்து 7ஆவது வரைக்கும் அட்டெண்டன்ஸ் மார்க் எடுத்து பாருங்க. இந்த 10ஆவது 12ஆவது தான் முட்டி மோய் வந்துடுறாங்க. ஏன்னா அட்டெண்டன்ஸ் இல்லைன்னா எக்ஸாம் எழுத விட மாட்டாங்கன்னு. அந்த 6ஆவதுல இருந்து 12ஆவது வரைக்கும் நீங்க சொன்ன மாதிரி அட்டெண்டன்ஸ் பர்சன்டேஜ் எடுத்து பார்த்தா எத்தனை பேர் இருப்பாங்க? பாஸ் கேரண்டி நீங்க சொல்றீங்க, அட்டெண்டன்ஸ் பர்சன்டேஜ் யாரு பாக்குறது? 9th 10th ஃபெயிலே ஆகுறது
இல்ல பசங்க எல்லாம் பாஸ் ஆயிடுறாங்க. ஆல் பாஸ் எல்லா டைமும் பண்ண மாட்டாங்க, அங்கேயும் ஃபெயில் ஆகுறாங்க தான். நான் இவங்க சொல்ற மாதிரி அடுத்த கிளாஸ் போயிட்டு அங்க அவன் அடுத்ததும் அதே வகுப்புல தான் உட்காந்து படிப்பான். அப்போ அவன் இச்சட்ட திருத்த மசோதா 1937ஆம் ஆண்டின் தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டம், தமிழ்நாடு ஆல்கஹால் ப்ரொஹிபிஷன் ஆக்ட் 1937 அவற்றின் சில மற்றும் பொருளாதார சமநிலையை கருதில் ஏற்ற எதிர்க்கட்சியின் ஆதரவை விளைகிறேன். எனவே புதிய இடைத்தேர்தல் மூலமாக மக்கள் நேரடியாக தங்களுக்கு தகுந்த பிரதிநிதியை தேர்ந்தெடுக்க ஏமாற்றும் வேலையை இந்த அரசு தொடர்ந்து செய்வதை கருத்து நாங்கள் வெளிநடப்பு செய்கிறோம். கண்டிக்கிறோம், வன்மையாக கண்டிக்கிறோம். மாண்புமிகு எதிர்க்கட்சி உறுப்பினர்களே, மாண்புமிகு எதிர்க்கட்சி உறுப்பினர், நீங்கள் இந்த அரசின் செயல்பாடுகள் சரியில்லை என்று சொல்லவும் அதை எதிர்த்து வெளிநடப்பு செய்யவும் உங்களுக்கு இந்த ஜனநாயக நாட்டில் உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. நான் அந்த உரிமையை உங்களிடமிருந்து பறிக்க விரும்பல. ஆனால் போவதுக்கு முன்னாடி எனக்கு 2 நிமிஷம் தருவீங்களா, தரமாட்டீங்களா? ஜனநாயக நாடு, ஜனநாயக நாட்டில் மக்களே எஜமானர்கள். அந்த எஜமானர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நம் தொகுதி மக்கள் நம்மை தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைவருக்கும் நம்ம கணக்கு கொடுக்கணும், அதை மறந்துடாதீங்க. பெரும் செலவாகாது. மின்னணு வாக்களிப்பு அல்லது ஆன்லைன் வாக்களிப்பு மூலம் பயன்படுத்தப்படும். The building of character, the spread of spiritual truth and knowledge of thyself. Constituency with a shawl and a memento. Inspiring suggestions to make it an inter-school model legislative assembly. இப்போ இந்த ஸ்கூல்லே ஒரு பெருமை வாய்ந்த ஸ்கூலுன்றது எல்லாருமே. நாளைக்கு இந்த மாணவர்களில் கண்டிப்பாக ஒருத்தரோ 2 பேரோ மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். ஒரு மாசு குறையாத மன்னவன் நீ என்று போற்றி புகழ வேண்டும். உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழ. நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கும் நமது பள்ளியின் முதல்வர் அவர்களுக்கும் மற்றும் இங்கே இருக்கும் மற்ற ஆசிரியர்களுக்கும், இங்கே சபாநாயகராக வீற்றிருப்பவருக்கும், சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும், சபாநாயகர் அலுவலக ஊழியர்கள் அவர்களுக்கும் மற்றும் வருகை புரிந்திருக்கும் அனைத்து feedback about this mat. It was an experience I'll always hold close to my heart. From the very first session to the very I repeat, the son of the soil. It means nothing that I am a boy of MCC and I was assistant school people leader in 2012. இறுதியாக சிறப்புரை, அறிவுரை, ஆலோசனைகள் வழங்க வருகை தந்திருக்கக்கூடிய எழுச்சி தமிழர் நாடாளுமன்ற உறுப்பினர், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர். நீங்களுங்க சின்னதிலிருந்தே, குழந்தையிலிருந்தே, மாணவ பருவத்திலிருந்தே சொல்லும் செயலும் ஒன்று என்று காட்டக்கூடிய வகையில் உங்களுடைய ஆட்டிடியூட் என்பது டெவலப் ஆகணும். அதான் லீடர்ஷிப். டெமோக்ரஸினா என்னன்னு தெரியணும். ஜனநாயகம்தான் இன்றைக்கு உயர்ந்த கோட்பாடு. உலக நாடுகள் அனைத்தும் ஜனநாயகத்தை அடிப்படையாக கொண்டுதான் அரசை அமைத்து இயங்கி வருகிறது, மதிக்கிறது. இதுக்கு என்ன சட்ட வடிவம் இருக்கிறது, இதற்கான கல்வி கொள்கை என்ன, இவ்வளவு விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். கட்சியை தொடங்கி ஒரு உறுப்பினராக, சட்டமன்ற உறுப்பினராகவோ, நாடாளுமன்ற உறுப்பினராகவோ, மந்திரியாகவோ ஆகிவிட்டால் அது சாதனை படைத்து விட்டதாக நாம் எண்ணுகிறோம். அப்படி அல்ல.
அரசியல் என்பது மக்களுக்கு தொண்டு செய்யக்கூடிய ஒரு களம். உன் மைண்டில் அதுதான் இருக்கணும். சிறுமை செல்வங்களே, இறுதியாக ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். உங்களிலிருந்து நல்ல விஞ்ஞானிகள் தோன்ற வேண்டும் என்பதை விட, உங்களிலிருந்து நல்ல பேராசிரியர்கள் தோன்ற வேண்டும் என்பதை விட, உங்களிலிருந்து நல்ல படைப்பாளிகள், எழுத்தாளராகவோ கவிஞராகவோ கலைஞர்களாகவோ படைப்பாளிகள் தோன்ற வேண்டும் என்பதை விட, உங்களிலிருந்து நல்ல தலைவர்கள் தோன்ற வேண்டும் என்று நான் பெரிதும் எதிர்பார்க்கிறேன், வாழ்த்துகிறேன். அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.